திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தென்னிந்திய சினிமாவின் இசையரசி பாடகி பி. சுசீலா வட இந்தியாவில் லதா மங்கேஷ்கர் போன்று தென்னிந்தியாவின் பாடும் வானம்பாடி என பெயரெடுத்தவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பெங்காலி, ஹிந்தி, ஒரியா, சமஸ்கிருதம், சிங்களம் என 9 மொழிகளில் சுமார் 40,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறார். 17,695 பாடல்களை தனியாக பாடியதற்காக சுசீலாவின் பெயர் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. பத்மபூஷன், தேசிய விருது, மாநில விருதுகள் வாங்கியுள்ளார். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்தது. ஓட்டளிப்பதற்காக 90 வயதை கடந்த பாடகி சுசீலா ஹைதராபாத்திலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்துள்ளார். இவரது தொகுதி சென்னை ஆழ்வார்பேட்டை உதவி பொறியாளர் அலுவலகத்தில் இவரது ஓட்டுச்சாவடி உள்ளது. 90 வயதை கடந்தவர் என்பதால் தபால் ஓட்டு மூலம் இவரது ஓட்டை வாங்க சில தினங்களுக்கு முன் அதிகாரிகள் சென்றுள்ளனர். ஆனால் நேரில் வந்து ஓட்டளிக்கிறேன் என பாடகி சுசீலா கூறிவிட்டார். அதன்படி அன்று மாலை 3 மணி அளவில் ஓட்டளிக்க வந்துள்ளார். அவரை காரில் இருந்து கூட கீழே இறக்காமல் உங்கள் ஓட்டு முத்திரையிடப்பட்டு அதிகாரிகளுக்கு அனுப்பியாச்சு என கூறியுள்ளனர். எனது அனுமதி இல்லாமல் எப்படி நீங்கள் அனுப்பலாம் என கேட்டுள்ளார். ஆனால் சரியான பதில் இல்லையாம். இவரது ஓட்டை அதிகாரிகளே போட்டு அனுப்பிவிட்டார்களா அல்லது ஓட்டு போடாமல் அதை அப்படியே முத்திரையிட்டு அனுப்பினார்களா என்பது தெரியவில்லை. இதனால் மன உளைச்சலில் வீட்டுக்கு வந்துவிட்டார். இது பற்றி சுசீலா கூறுகையில், என்னுடைய இத்தனை ஆண்டுகளில் ஒரு முறை கூட ஓட்டு போடாமல் இருந்ததில்லை. எனது ஊரில் இருந்தாலும் ஓட்டு போட வந்துவிடுவேன். 90 வயதிலும் ஹைதராபாத்திலிருந்து ஓட்டு போட சென்னை வந்தேன். ஆனால் என்னால் ஓட்டு போட முடியவில்லை. மிகுந்த வேதனையாக உள்ளது. இதை பற்றி யாரிடம் தெரிவிப்பது என தெரியவில்லை என தெரிவித்துள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.